தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இன்று கவர்னர் வெளிநடப்பு செய்தது பல்சமய நல்லூர் இயக்கம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்க மத்திய அரசு ஒவ்வொரு கவர்னர்களையும் நியமிப்பது போல் தெரிகிறது. மத்திய அரசு இனிமேல் கவர்னராக நியமிப்பவர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாஜக தலைவர்களாகவும் நியமிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்று அவங்களுடைய மாநில நோக்கம் நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், சமத்துவ நாயகன், நல்லிணக்க நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னர் விஷயத்தில் முழுமையாக உறுதியாக அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கீதம் தமிழ்தாய் முதல் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த நாட்டில் அவருக்கு கவர்னர் என்னமோ தேசத்தின் பற்றுள்ளவராக இருந்திருந்தால் இன்று தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே கவர்னர் வெளிநடப்பு செய்தது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைவரும் இந்திய தேசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள். கவர்னர் இன்று நடந்தது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் இன்று நடந்து கொண்டது கண்டனத்துக்குரியது.